டேய், உங்களுக்கு என்ன லவ்ங்கிறது விளையாட்டா போச்சாடா? அது என்னடா அவன் சண்டை போட்டான்னு சொல்லிட்டு நீ அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டு வந்துருவியா? சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போகிறது ஒரு லவ்வாடா? சண்டை போட்டதுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் கூட சேர்ந்து இருக்கணும்டா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு பேர் தான்டா லவ். இப்படி தான் அடிக்கணும். டேய் மச்சான், என்ன? நீ ஏன் நடிக்கலாமேடா? இவ்வளோ பயங்கரமா நடிக்கிற, அப்புறம் ஏன்டா என்ன நடிக்க சொல்ற? நம்மளுக்கு ஆக்டிங்லாம் செட் ஆகாது, நம்மளுக்கு ஆக்ஷன் மட்டும். ஓகே, ஸ்கிரிப்ட் படிச்சிட்டல்ல? பர்சன்டா. வரலாம். ஆமா, ஓகே தான், ஸ்கிரிப்ட் ஓகே தானே? டேக் போயிடலாமா? ரியல்ஸ் ஏதாவது? இல்ல இல்ல. ஓகே ஓகே, ஆர்டிஸ்ட் ரெடி, கேமராமேன் கேமரா இங்க. ஓகே, ரோல் போயிடலாமா? போலாம்டா. ஓகே, கேமரா ரோலிங் அண்ட் ஆக்ஷன். மச்சான், உனக்கு என்ன டைரக்டர் ஆகணும்னு ஆசை? அதான் மச்சான், சின்ன வயசுல இருந்து நிறையா ஹீரோஸ் வந்துட்டு படத்துல நிறைய படத்துல நடிச்சு பார்த்துட்டேன்டா. ஆனா எல்லா படமுமே அந்த கற்பனைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு டேரக்டராக மட்டும்தான் ஃபீல் பண்ணுறது. அவ்வளோ அழகா அது வந்துட்டு ஒரு ஆர்ட் மச்சான், சரியா? எனக்கு அந்த ஆர்ட்டை உருவாக்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும். அதுக்காக அந்த டேரக்டர். மச்சான், நீ மட்டும் படத்தை மக்கள் கூட கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், நீ ஜெயிச்சடா. ஆஸ் அ டைரக்டரா நீ ஜெயிச்சிட்ட. கண்டிப்பாக படம் வரும். எனக்கும் நம்பிக்கை இருக்குடா. ஏய், என்னடா ஏதாவது வேலை கிடைச்சதா? என்ன இன்னும் டைரக்ஷன் பண்ற அது பண்றேன்னு உட்காந்து வெட்டியா சுத்தின்னு இருக்கியா? இவ்வளவு கேக்குறனே, வாய தெரிஞ்சதா பதில் சொல்றியாடா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னா போற போய் சம்பளம் கையில குடுக்கறதான்னு சொல்றேன். அதுவரை என்ன டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நிம்மதியை விட்டுருங்க. என்ன உனக்கு இப்ப பிரச்சனை? நான் உன்ன வேலைக்கு போக சொன்னது இந்த குடும்பத்தை காப்பாத்துக்காக இல்ல, என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல, உன்ன நீ காப்பாத்திக்கிறதுக்காக. இந்த அப்பா அம்மா நீயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிருக்கேன். நாளை இருந்து ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற வழியை மட்டும் பாரு. நாளைக்கு என் ஃப்ரெண்டோட பையன் கம்பெனில பேசி வச்சிருக்கேன். நாளைக்கு 9 மணிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ற வழியை மட்டும் பாரு. புரிஞ்சா? ஹலோ மச்சான், நான் பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸில் பேசிட்டேன். நாளைக்கு ஒரு 30 டேரக்டர்ஸ் வராங்க ஸ்டோரி சொல்கிறதுக்கு. நீயும் ஒரு நல்ல ஸ்டோரியாக ரெடி பண்ணிட்டு நாளைக்கு மறக்காமல் போயிடுறா. 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நாளை இருந்து ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற வழியை மட்டும் பாரு. கார்த்திக், எஸ்ரா, உங்கள் அப்பா எல்லாம் உன்னை பற்றி சொன்னார். ஸோ நாளைக்கு வந்து வேலையை ஜாயின் பண்ணி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்பா பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா. அப்பாவும் நல்லதுக்காக தான் சொன்னேன். மச்சான், ஏன்டா நீ ப்ரொடியூசரை பார்க்கல? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் தெரியுமா? ஏன்டா அது எவ்வளோ பெரிய சான்ஸ் தெரியுமாடா? ஏன்டா இப்படி பண்ண? மச்சான், ப்ரொடியூசர் போடுவீங்கடா.
அங்க போயிருந்தா எனக்கு எவ்வளவு பர்சன்ட் மச்சான் சான்ஸ்? ஒரு சொல்லு. 100ல ஒரு 1% தானே சொல்றா. ஆனா இங்க நீ வா வந்து என்ன பாரு, நான் உனக்கு இன்னைக்கே 100% வேலை போட்டு தரேன்னு ஒருத்தன் சொல்றான்டா. நான் ப்ராக்டிக்கலா இங்க போகணுமா அங்க போகணுமா நீயே சொல்லு மச்சான். எனக்கும் இருக்குடா, நல்லா பெரிய பெரிய படம் எடுக்கணும், எங்க அப்பா அம்மா பெருமைப்படுத்தணும், டேரக்டரோட அப்பா அம்மாவா நீங்க அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா நிறைய ஆசை இருக்குடா. இத்தனை ப்ரொடியூசரை போய் பார்த்துருப்பேன் நான். இங்க கூட காசு ஒண்ணுதான் மச்சான் பிரச்சனையா இருக்குது. நான் எனக்கு சொல்றேன் பாரு, இந்த சொசைட்டில 100க்கு 100% நம்மள மாதிரி பசங்க தான் மச்சான் இருக்காங்க. மெஜாரிட்டி சொசைட்டில நம்ம ஆளுங்க தான்டா இருக்காங்க இந்த மாதிரி. ஏய், பேஷன் எவ்வளோ ஆசையா இருந்தாலும் அதை விட்டுட்டு எத்தனையோ பசங்க இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில் போய் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்கடா. அதுக்கு அர்த்தம் அவங்க அந்த பேஷனை அப்படியே விட்டுட்டாங்கன்ட்டு இல்லை, அப்ப அவங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க அர்த்தம்டா. இன்னைக்கு நான் இந்த சுச்சுவேஷன்ல அதை நான் பார்க்காம போயிட்டேன்னா நாளைக்கு எங்க அப்பா அம்மா என்னடா பண்ணுவாங்க? நீ ட்ரெயினை வந்துட்டு இப்போ மிஸ் பண்ணிட்டேனா, நீ போக வேண்டிய ஸ்டேஷனுக்கு போய் சேர மாட்டேன்னு இல்லடா. இப்போ இல்லைனா எப்போவாது இருக்கா நீ கண்டிப்பா சேருவடா. அதே மாதிரி தான்டா உன் பேஷனும். இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நீ உன் பேஷனை அச்சீவ் பண்ணுவடா. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவேன், இது உன் வாழ்க்கைடா, நீ தான்டா வாழணும். இவ்வளோ நேரம் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சா என்னன்னு கூட தெரியலடா. நான் சொல்றதை சொல்லிடுவேன்டா, நீ பார்த்துக்கோடா. சார், ஐம் சாரி டு சே திஸ், உங்கள் ஃப்ரெண்ட் இறந்துட்டாரு. உங்கள் யாருக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலங்க. அன்னைக்கு அவன் இன்டர்வியூக்கு போகலை, அவன் ப்ரொடியூசரை பார்த்து பேச சொன்னான். அவன் வந்துட்டு அவன் பேஷனை நம்பினான், அவன் பேஷனை அவனை கைவிடலை. எல்லா ஸ்டேஜ்லேயும் ஒருத்தவங்க நம்ம மேல் நம்பிக்கை வைப்பாங்க, ஆனால் அதுக்கு நம்ம மேல் நம்பிக்கை வைக்கணும்.